You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி 5 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து தான் இந்த சுவிசேஷம் என்பதை துவங்கி தொடர்ச்சியாய் பேசி வருகிறோம். ஆனால் ஒரு சிலர் அவங்க ஊழியத்தில் சில இடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் மீண்டுமாய் ஒன்று கூடி சில நேரங்களில் பேச முடிவதில்லை. ஆகையால் நமக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்களிலே நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி யோசையா அவர்கள் போன எபிசோடிலும் இந்த எபிசோடிலும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த எபிசோடிலும் நம்ம பேசுவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன எபிசோடில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் முழுவதும் 28 புத்தகங்கள். ஆதாமுடைய வயது 930. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மல்கியா கடைசி அதிகாரம் வரை 929 அதிகாரங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வரும்போது 930ஆம் அதிகாரம் தொடங்குகிறது. ஆதாமுடைய வாழ்க்கை முடிகிறது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை துவங்குகிறது. இதை குறித்து போன எபிசோடில் ரொம்ப துல்லியமாக பேசினாங்க. அதுக்கு பிறகு ஏன் சுவிசேஷம் முக்கியம் அப்படின்னு கேட்டாக்கா, அது இயேசு கொடுத்த கட்டளை என்பதை மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு போதித்ததை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்பதை சொல்லுகிறார். அப்போது அவர் போதனைகளை கை கொள்ளுகிறது தான், அவர் போதனைகளை போதிக்கிறது தான் சுவிசேஷம். அவர் போதனையின்படி நடப்பது தான் நம்ம சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதுக்கு அர்த்தம். அப்போ அதில் 2 பிரிவாக பிரித்தாங்க. ஒன்று கதைகள், இன்னொன்று போதனைகள். அப்போ இந்த போதனைகள் இதெல்லாம் போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த போதனைகள் எந்த அதிகாரத்திலெல்லாம் அவர் போதித்தார், எந்த அதிகாரத்திலெல்லாம் கதைகளையும் ஓமைகளையும் சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம அந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாய் துல்லியமாய் நீங்கள் கேட்கக்கூடிய தக்கதாய் தேவன் அறிவிக்க போகிறார். சுவிசேஷம் ஏன் முக்கியம் என்று கேட்டதுக்கு நீங்கள் நல்ல பதில் ஒன்று சொன்னீங்க பாஸ்டர். அதே நேரத்தில் அவனுடைய கட்டளையின் போது அவர் போதனைகளை கை கொள்ள வேண்டும். அப்போ எந்த அதிகாரம்லாம் போதிக்கிறது, எந்த அதிகாரத்திலெல்லாம் கதைகளும் ஓமைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாஸ்டர்? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னாடி மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் இருக்குது. ஆமாம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில 400 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மல்கியாவுக்கு அடுத்து சுவிசேஷம் ஆரம்பிக்க போகிறது. சுவிசேஷ போதனையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த சுவிசேஷ வேலையை நாம் செய்ய போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா, மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வரலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஊழியக்காரர் அல்லது ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு அவுட்லைன் கொடுக்கிறார் மல்கியா. ஏன்னு கேட்டா, அடுத்து வர வேண்டியது என்னன்னு கேட்டா ஊழியக்காரருடைய வேலைகள். அப்போ அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஒரு சுவிசேஷத்தை போதிக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மல்கியா 2ஆவது அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. 2ஆவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். மல்கியா 2ஆவது அதிகாரம் முதல் வசனம். And now, O priests, this commandment is for you. யாருங்க பிரீஸ்ட்? இன்னைக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துறாரு. அதாவது துவங்கறதுக்கு முன்னாகவே சொல்லப்படுகிறார். சரி, துவங்கிட்டு செய்யறவர் கிடையாது. சரி, எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு தான் நம்ம கிட்ட கொடுக்குறாரு. சரி, ஆதி ஆமத்திலேயே நீங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் மனுஷனையும் படைக்கிறார். அதே போலதான் ஆரம்பத்துல எல்லாத்தையும் நமக்கு செய்து வச்சுதான் அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த மல்கியாவில பாருங்கும்போது ஓ பிரீஸ்ட் அப்படின்னு இருக்கு. யாரு? போதகர்கள். எப்படி இருக்கணுமா? இந்த கட்டளை உங்களுக்கு உரியது, உங்களுக்குரியது. அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. ஆமா. This commandment is for you. உனக்கு யாருக்கு? சுவிசேஷகர்களுக்கு, ஊழியம் செய்யறவங்களுக்கு கட்டளையை கொடுத்துட்டார். அப்போ நீங்க 2ஆவது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தா புதிய ஏற்பாட்டின்
சுவிசேஷ ஊழியக்காரருக்கு வேண்டிய சகல குணங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த கட்டளை உங்களுக்குரியது. என்ன கட்டளை அப்படின்றத நம்ம வரிசையா வாசிக்க போறோம். 5வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது வசனத்தில் இருக்கு, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ரொம்ப நீங்க இதை எடுத்து கொடுக்கும் போது நிறைய முறை வாசித்துக்கலாம் பாஸ்டர். அந்த இன்ன கோணத்துல வாசிப்பது என்பது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, and if, அதாவது and now o priest this commandment is for you, if you will not hear and if you will not take it to your heart to give glory to my name, says the Lord of hosts, I will send a curse upon you and I will curse your blessings. இப்ப யாருக்கு சொல்றது? I will curse your blessings. ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறதையே நான் சபிச்சிருவேன்றார். ஆமா, I will curse your blessings. Yes, I have cursed them already because you do not take it to your heart. அது ஒரு வார்த்தை பாருங்க, எஸ், ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர். எடுத்த உடனே மற்றவங்களுக்கு சொல்லுங்க, ஊழியக்காரனுக்கு சொல்றாங்க. கண்டிப்பா ஊழியக்காரருக்கு சொல்றாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஊழியம் தான் செய்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? இங்க வசனம் 2வது வசனத்தில் தெளிவா இருக்கு. சாபம், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. அதற்கு அடுத்து 3வது வசனம் பாருங்க, இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகத்திலே இறைப்பேன். இருக்குங்களா? இருக்கு. அதனோட நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது இங்கிலீஷ்ல வாசிங்களேன். 3வது வசனம், Behold, I will rebuke your descendants and spread refuse of your faces, the refuse of your Solomon feast, and one will take you away with it. என்னங்க அதனுடைய அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை, அந்த வார்த்தை என்னக்கா, அதாவது சாணியை உண்மையில அடிப்பேன். யார் மேல அடிப்பாங்க சாணியை? கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணி பார்க்கலாமே. தப்பு செய்தவன் மேலதான் என்ன பண்ணுவாங்க? சாணி அடிப்பாங்க. சில நேரத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னா சாணி எடுத்து என்ன பண்ணுவாங்க? அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அவன் சாணியை பூசிக்கிட்டான் முகத்துல அப்படின்வாங்க. அப்போ ஜனங்கள் மத்தியில கெட்ட பேர் அங்க வருது. அதாவது நமக்கு ஒரு சொல், அதாவது சொல்லுன்னுவாங்க, இந்த மாதிரி ஒரு சொல், சாணியை பூசிக்காதப்பா, சாணியை பூசிடுவா பண்ணுவாங்க. அது வந்து ஆண்டோட சொல்றாரு, சாணி அடிப்பேன்றாரு. அங்க தெளிவா சொல்லியிருக்கு, உங்கள் முகத்தில் இறைப்பேன். உங்க முகத்துல அவரே சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் நீங்க அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் சொல்றேங்க. 5வது வசனம் பாருங்களேன். முதலாவது ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, 5வது வசனம், அவன் எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். இருக்குங்களா? இருக்குங்க. அப்போ அதுல முதலாவது தேவன் ஊழியக்காரத்துல எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு துணிகரமா அநேகர் என்ன செய்யறாங்க? பாவம் செய்து கர்த்தருக்கு பயப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் இங்கே எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவைப்படுகிறதாம். ஆகவேதான் 128வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, 128வது சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவானா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அதே போலதான் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12. அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை யார் சொல்றதுங்க?
கர்த்தர் சொல்றார். ஆண்டவரே சொல்றார். ஆமா. அப்போ நாம கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் கட்டளை அவருக்கு நாம் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். இரண்டாவதாக 6வது வசனத்தை பாருங்களேன். மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்போ நம்முடைய வாயில இதுதான் இருக்கணுமா? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அப்போ அடுத்து நம்முடைய வாயில் எதுதான் இருக்கணும்? ஆமா, சத்திய வேதம். சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக வேத வசனம் அவருடைய வாயில் இல்லாமல் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, நிறைய கதைகள், ஜோக்ஸ் அதெல்லாம் சொல்லி 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 எப்படியாவது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அதை எப்படியாவது கடத்திட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆமாம், இல்லை, அதல்ல. நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை எடுத்தால், என்னை பொறுத்தவரையும் ஒரு வசனத்தை எடுத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வசனமான கூர்மையான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து போதிக்க வேண்டும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்ன? சத்திய வேதம் அவர்கள் வாயில் இருக்கிறது. சங்கீதம் 37வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? 31வது வசனம். அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்குது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ சத்திய வேதம் எங்க இருக்கான்? இருதயத்தில் இருக்கிறதுனால நடைகள் என்ன செய்யறதில்ல? பிசகுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 37-31வது வசனத்தில் இருக்குது. அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். 2வது ஊழியக்காரனுடைய வாயில தேவனுடைய வேதம் வசனம் இருக்க வேண்டும். 3வதாக அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அப்போ ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாதுங்க? அநியாயம். அது இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? 2வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. 2வது அதிகாரம் 6வது. Injustice was not found on his lips. அப்படியே உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. பேசும்போது நியாயமான வார்த்தையை தான் பேசுவாங்க, அநியாயமான வார்த்தை பேசாதபடிக்கு அவருடைய உதடுகள் காணப்படுகிறது. அப்போ முதலாவது ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். 2வது சத்திய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டும். 3வதாக தேவன் அவனும் 3வதாக அவருடைய உதடுகளில் நியாயம் காணப்பட வேண்டும். 4வதாக நம்ம 6வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமே. அது சமாதானமாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய வாயில் அநியாயம் இல்லை, அவன் என்னோட சமாதானமாய் யதார்த்தமாய் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நன்றாக கவனித்து பார்த்தா நம்ம வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போது ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அதற்கு வேதத்தில் பல உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யாருங்க? அவரு ஏனோக்கு. அப்போ அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், இது எல்லாமே இந்த மல்கியாவில் தான் சொல்லியிருக்கு. மல்கியா 2வது அதிகாரத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால் மத்தேயுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் மல்கியா. அப்போ அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்ட்டு அந்த மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உதடுகளில் அநியாயம் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாகவும் சமாதானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அதே 6வது வசனத்தில் பாருங்களேன், அநேகரை ஆக்கினை மத்தியிலிருந்து திருப்புவான். ஆக்கினை மத்தியிலிருந்து திருப்புவான். அது இருக்குங்களா? 6வது வசனம் இருக்குங்க. 6ஆம் வசனத்திலேயே 6ஆம் வசனத்துல தான் the law of truth was in his mouth. ஆமா, வாயில் இருக்கும். and injustice was not found on his lips. 2 அவனுடைய he walked with me in peace and equity. இன்னொன்று வந்து and turned many away from iniquity. அப்போ அந்த ஒரே ஒரு வசனத்துல 4 குறிப்புகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா அவனுடைய வாயில சத்திய வேதம் இருக்கும். 2வது உதடுகளில் அநியாயம் இல்லை. 3வது அவன் தேவனோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்கிறவனாய் இருக்கிறான். 4வதாக அநேகரை அக்கிரமத்தில் நின்று தேவன் பக்கமாய் திருப்புகிறவனாய் இருக்கிறான். அக்கிரமம் சொன்னாலே நான் உலகம் தான் போட்டு வைப்பேன். ஏன்னா இந்த உலகம் அக்கிரமத்தினால் நிரம்பி. ஆமா. அப்போ உலகத்தில் உள்ளவர்களை தேவன் பக்கமாய் திருப்புவார்.
அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன? புத்தியாக பேசணுன்றது தான் அர்த்தம். எங்கே போனாலும் சரி, எப்போ பேசினாலும் சரி, புத்தியாய் பேச வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அப்போது என்னன்னு கேட்டால், வேத சத்தியத்தை கற்றுக்கொள்ளத்தக்க, கற்றுக் கொடுக்கத்தக்கதான அறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது ஒரு ஊழியக்காரன் வேதத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் இப்படியே பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், இது உண்மையாக நடந்த சம்பவம். பிரசங்கம் என்னன்னு கேட்டால், இயேசு பேதுருடைய மாமியின் ஜுரத்தை நீக்கினார். அதுதான் தலைப்பு. அந்த இயேசு பேதுருடைய மாமியின் ஜுரத்தை நீக்கி சுகம் கொடுத்தார் என்ற அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம். என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்டால், இயேசு பேதுருடைய மாமின்றதை வச்சுக்கிட்டு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாமி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நமக்கு கூட மாமியார் இருப்பாங்க, அவங்க மேலே நமக்கு அக்கறை. சரி, அந்த ஒரு வார்த்தை போதும். ஆனால் இந்த மாமின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டே பேதுருடைய அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, மாமி, அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அவள் ஜுரமாக இருந்தாள். இன்றைக்கு எத்தனையோ வியாதிகள் இருக்குது அப்படின்னு 4-5 வியாதியை சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை, இந்த மாமிக்கு வந்து ஜுரம் தான் வந்துச்சு. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இயேசு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சுகத்தை கொடுக்குற ஒரு இயேசு தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு, அடுத்து அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். அப்போ வேலை செய்தாள். இதுதான் பிரசங்கம், முடிஞ்சு போச்சு. வேற கோர்வையான ஒரு வசனத்தையும் சொல்லலை. இது உண்மையாக நடந்த சம்பவம். காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை வேதம் அவருடைய வாயில இல்லாததுனால எதையாவது ஒன்றை வச்சுக்கிட்டு சிலர் சொல்லுவாங்க, நான் நிறைய வசனமெல்லாம் சொல்றது கிடையாது, ஒரு வசனத்தை வச்சேன்னா 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுவேன். நீ என்ன பண்றன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஒரே வசனம் தானா? கோர்வையான வசனம் இல்லை. அப்போ ஜோடி இராமல் இராதுன்னு வசனம் இருக்கு. அதுக்கு ஜோடியான வசனம் இருக்கு. அது ஜோடியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, சத்திய வசனத்தை கற்றுக் கொடுக்கத்தக்க அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். அதான் 7வது வசனம் இருக்கு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். For the lips of the priest should keep knowledge, and people should seek the law from his mouth, for he is the messenger of the Lord of hosts. அப்போ ஊழியக்காரர் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா, ஜனங்க வசனத்தை எதிர்பார்ப்பார்கள். அந்த வசனத்தை போதிக்கிற அறிவு யாருக்கு இருக்கணும்? ஊழியக்காரருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் எஸ்ரா, அவனை பார்க்கும்போது வேதத்தில் தேறினவனாயிருந்தான் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. நான் அதை வாசித்தால் நலமா இருக்கும். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசே நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு முன்னாடி நீங்க வாசி பார்த்தா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசே நியாய பிரமாணத்திலே தேறினவனாய் இருந்தான். அடுத்து 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமாம், என்ன அழகா இருக்கு பாருங்க. அது 7வது அதிகாரம் 10வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய இருதயம் பக்குவப்பட்டிருந்ததான். எதுக்காக? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி ஆராய்ந்தபடி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அப்போ முதலாவது ஆராய்ந்து பார்க்கிறார், அதன்படி செய்கிறது மட்டுமல்லாதபடிக்கு கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அப்போ நம்முடைய இருதயத்தை கூட சத்தியத்தை கற்றுக்கொண்டு அவைகளை போதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும்.
யாருக்கு? ஊழியக்காருக்கு. 2வது, சத்திய வசனம் அவன் வாயில் இருக்க வேண்டும். 3வது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படக்கூடாது. 4வது, அவன் தேவனோடு சமாதானமும் யதார்த்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். 5வதாக, அநேகரை அக்கிரமத்தில் நின்று தேவனுக்கு நேராய் திருப்புகிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, வேத வசனம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, அவன் கர்த்தருடைய தூதன். யாருங்க? ஊழியக்காரன். இன்னைக்கு சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா, டாக்டர் இருக்காங்கனாக்கா, இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கவர்களும் தான் டாக்டர் நம்ம கூட. ஆமாம். இல்லை வேற ஏதாவது இருந்தால் உலகத்தில் இருக்கவரலாம். ஆனால் ஊழியக்காரர் அப்படி இல்லை. இந்த பூலோகத்தில் இருக்கவரெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறது மட்டும் இல்லாமல் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் ஊழியக்காரருடைய பொறுப்பு. ஆமாம். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க. கண்டிப்பாக. உலகத்திலே ஒரு மேன்மையான ஒரு காரியம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் தேவன் ஊழியக்காரர்கிட்ட தான் கொடுத்துருக்கார். ஆகவேதான் இந்த அதுதான் காட்ஸ் மெசஞ்சர்ன்னு சொல்லப்பட்டது. ஆமென், ஆமென். தேவனுடைய தூதன். அதனால தான் 7வது வசனத்தை பாருங்களேன். அந்த வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய தூதை பெற்று என்ன மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவளா இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைங்கிற பாருங்க, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அது இருக்குங்களா? இருக்கு. 2வது அதிகாரம் இருக்கு. 7வது வசனத்தில் 7வது வசனம், அது அவன் கர்த்தருடைய தூதன். அப்போ இங்கிருந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டா ஊழியக்காரருடைய பொறுப்பாய் இருக்கிறது. அப்போ ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இதிலிருந்து நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து என்னன்னு கேட்டா, கிறிஸ்தவ மதம் என்று அல்ல. மதம் வேற, சுவிசேஷம் வேற. போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் மதத்தை சொல்லுகிறான் என்று அல்ல. அப்போ சுவிசேஷத்தை தான் இல்ல, உலகம் மதமா தான் பார்க்குதத்தை. ஆனா நமக்கு சுவிசேஷம் என்பது மதம் இல்லை, கிறிஸ்துவும் ஒரு மதம் அல்ல. ஆமாம், அதை மதம் ஆக்கிட்டாங்க. ஆமாம், மதம் ஆக்கிட்டாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, மதத்திலே மண்ணிலே தான் மதம் தோன்றியிருக்கு. மண்ணில் தான் மதம், பரலோகத்தில் தோன்றலை, தேவன் தோற்றி வைக்கல. ஆனா சுவிசேஷம் பரலோகத்திலிருந்து தோன்றினவை. அப்போ நல்லா கவனிக்கணும். ஒன்று, மதம் மண்ணிலே தோன்றினவை, சுவிசேஷம் பரலோகத்தில் தோன்றினவை. மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது தான் மதம். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு தெளிவு அடைஞ்ச உடனே ஒரு புது மதத்தை என்ன செய்கிறாங்க, உருவாக்கிறாங்க. அப்போது மதம் என்பது மண்ணிலே தோன்றினவை. 2வது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது தான் மதம். ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால் உருவாக்கப்பட்டது தான் சுவிசேஷம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மண்ணில் உருவானது மதம், பரலோகத்திலிருந்து உருவானது சுவிசேஷம். 2வது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது மதம். ஆனால் தேவனுடைய அனாதி ரகசியத்தின் தீர்மானம் தான் சுவிசேஷம். அதற்கு அடுத்து மனிதனின் சிந்தனையின்படி உதயமானது தான். உதாரணமாக சொன்னாக்கா, ஏதோ ஒரு மதம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, இப்போ என்ன, கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புது மதத்தை உருவாக்கணும்ட்டு சிந்தனை பண்றான். இப்போ புதிதாக வரப்போகுது பண்றாங்க. எல்லா கடவுளும் ஒன்று பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆமா, அநேகமா 100க்கு 100 முடிஞ்சு போச்சு. இன்னும் அதை அறிமுகப்படுத்தல. அது யாரு? மனிதனுடைய சிந்தனையினால் உருவாகிறது தான் மதம். ஆனா தேவனால் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தான் சுவிசேஷம். அதற்கு அடுத்து தேவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்வது தான் மதம். ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா, இங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா, இதை செய்தால் சமாதானம் கிடைக்குமா, முடி கொடுத்தா சமாதானம் கிடைக்குமா. நான் ஒரு முறை பார்த்தேன். நான் அதாவது நாகப்பட்டினம் அந்த பகுதிக்கு போகும்போது எல்லாரும் காவி ட்ரெஸ் போட்டு அப்படி போகிறாங்க. எங்கேயா போகிறீங்கன்னு கேட்டால், வேளாங்கண்ணிக்கு போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுவேன், முடி கொடுத்துட்டு வரேன். அப்போது அங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா? அப்போது மனிதன் என்ன பண்ணுறான், மதத்தை தேடி ஓடுகிறான். ஆனால் இழந்து போன மனிதனை அல்லது பாவத்திலிருந்து மீட்க தான் இப்போ மனுஷன் தேடி போறான். ஆனா இயேசு என்ன பண்றாரு, தேடி வராரு. அதுதான் சுவிசேஷம். அடுத்தபடியாக பாவியான மனிதன் பரிசுத்த தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்றான். யார் உண்மையான தேவன், அவருக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். ஆனா சுவிசேஷம் எப்படின்னு கேட்டா, பாவியான மனுஷனுக்கு என்ன செய்யலாம்
அப்படின்ட்டு நினைக்கிறது தான் நம்முடைய தேவனுடைய சுவிசேஷம். ஆமென். அப்போது மனுஷன் என்ன பண்ணுறான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா காணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வருத்தி கொள்கிறான். எதையாவது கொடுக்கணும்னு நினைக்கிறான் மதத்தில். ஆனால் தேவன் தன்னையே கொடுத்து இழந்து போன மனிதனை மீட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட உருவானது தான் சுவிசேஷம். அப்போ அந்த சுவிசேஷனக்கா என்னன்ட்டு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி? அடுத்த நிகழ்ச்சியில் சுவிசேஷம் என்றால் என்ன, எதை குறித்து சுவிசேஷமாக அறிவிக்கணும். அப்போது சுவிசேஷத்தை நான் சொல்லனாங்களா எனக்கு என்ன, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஐயோ ஐயோ அப்படின்னு தான் வசனம் இருக்குது. ஆனால் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ கேடு அப்படின்னு இருக்குது. இங்கே சாதாரணமாக ஐயோன்னு தான் இருக்குது. ஆனால் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் ஐயோ கேடு. அப்போ என்னன்னு கேட்டால் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா கேடு சொல்லுவாங்க, அவனுக்கு கேடு வர அப்படின்வாங்க. ஆனால் வசனம் அங்கே என்ன சொல்றதுன்னு ஆமாம், சொல்லாவிட்டாலுமே கேடு வந்துடும். அப்போது நம்மேல் விழுந்த கடமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்காவிட்டால் ஐயோ கேடு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகான சில காரியங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. மல்கையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் மல்கையா இயேசு வருகைக்கு முன்பதாகவே கடைசி புத்தகமாய் போடப்பட்டிருந்தாலும் அதில் ஊழியக்காரனுக்கு சொல்ல வேண்டிய எல்லா அறிகுறிகளையும் அந்த இடத்துல ஆண்டவர் அவர் மூலியமாக வெளிப்படுத்தினதை இப்போ நம்ம பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் எடுத்து அழகாக வடித்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் நம்ம கட்டாயமாக கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அவங்களோட கூட உட்காந்து இதில் பேசுனதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். தேங்க்யூ. தொடர்ந்து இப்படிப்பட்ட தியானங்கள் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த எபிசோடு வர வேலை 5 ஊழியக்காரங்களும் சேர்ந்து வந்து பேசலாம். ஆனால் தொடர்ந்து போதகரோடு கூட உட்காந்து இந்த சுவிசேஷத்து புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் இதன் மூலியமாய் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.